ஹலோ. இன்னைக்கு நாம பார்க்க போற விஷயம் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங் ஆனது. ஒரு மனிதனோட வாழ்க்கையில கட்டுப்பாடு, அதாவது டிசிப்ளின், அப்புறம் ஒரு உறுதியான லட்சியம், இது ரெண்டும் இருந்தா அவரால எந்த அளவுக்கு உயர முடியும் அப்படிங்கறத பத்தி தான் இந்த விளக்க தொகுப்புல ஆழமா பார்க்க போறோம். டாபிக் என்னன்னு கெஸ் பண்ணிருப்பீங்க. ராஜ்நாத் சிங் ஒரு இயற்பியல் ஆசிரியரிலிருந்து பாதுகாப்புத்துறை அமைச்சர் வரை. வாங்க நேரடியா விஷயத்துக்குள்ளேயே போயிடலாம். இப்போ உங்களுக்குள்ள ஒரு கேள்வி வரலாம். ஒரு சாதாரண கிராமத்துல பிசிக்ஸ் கிளாஸ் எடுத்துட்டு இருந்த ஒரு வாத்தியார் எப்படிங்க உலகத்திலேயே அதிக மக்கள் தொகை கொண்ட ஒரு நாட்டோட பாதுகாப்பு படைகளை வழிநடத்துற ஒரு பெரிய தலைவரா மாற முடியும்? யோசிச்சு பாருங்க. ஒரு அமைதியான கிளாஸ் ரூமுக்கும் நாட்டோட பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டிய ஒரு பிரம்மாண்டமான இடத்துக்கும் எவ்வளோ பெரிய வித்தியாசம். அந்த பயணத்தை தான் நாம இப்போ அலச போறோம். பகுதி 1, ஆரம்ப வாழ்க்கை மற்றும் எளிய பின்னணி. இன்னைக்கு நாம பார்க்குற இந்த மாபெரும் தலைவரை புரிஞ்சுக்க நம்ம முதல்ல ஒரு சின்ன விவசாய கிராமத்துல இருக்கிற அவரோட வேர்களுக்கு போகணும். இந்த ஒப்பீட்டை பாருங்களேன். 1951ல உத்தரப்பிரதேசத்துல ஒரு சாதாரண விவசாய குடும்பத்துல பிறந்து ரொம்பவே கட்டுப்பாட்டோட வளர்ந்து பிசிக்ஸ்ல ஒரு மாஸ்டர் டிகிரி வாங்கிட்டு எல்லாராலையும் மதிக்கப்படுற ஒரு காலேஜ் லெக்சரரா வேலை செஞ்ச ஒருத்தர் இன்னைக்கு நம்மளோட பாதுகாப்புத்துறை அமைச்சர். அது சும்மா இல்லைங்க, மாபெரும் ராணுவ படைகளையும் நம்ம நாட்டோட எல்லைகளையும் பாதுகாக்கிற ரொம்ப ரொம்ப பெரிய பொறுப்பு. விவசாயம், கல்வின்னு ஒரு சிம்பிளான தொடக்கத்துல இருந்து இன்னைக்கு அவர் தோள்ல சுமக்கிற இந்த மாபெரும் பொறுப்புகளுக்கு இடையில உள்ள வித்தியாசம் நிஜமாவே மலைக்க வைக்குது. அவரு காலேஜ்ல பாடம் நடத்திட்டு இருந்தப்போ மக்கள் அவரை ஒரு நல்ல வாதியாரா ரொம்பவே மதிச்சாங்க. ஆனா அவருக்குள்ள இந்தியாவுக்கு சேவை செய்யணுங்கிற ஒரு மிகப்பெரிய கனவு ரொம்ப ஆழமா வேரூன்றி இருந்துச்சு. ஒரு கிளாஸ் ரூமை தாண்டி இந்த தேசத்துக்காக பெரிய அளவுல ஏதாவது பண்ணணுங்கிற அந்த உந்துதல் அவருக்குள்ள எப்பவுமே இருந்துட்டே இருந்துச்சு. பகுதி 2, அரசியல் பயணம் மற்றும் போராட்ட குணம். ஒரு சமூக சேவகரா இருந்த அவர் எப்படி சவால்கள் நிறைந்த அரசியல் உலகத்துக்கு மாறினார் அப்படிங்கிறது தான் இங்க ஒரு முக்கியமான டேர்னிங் பாயிண்ட். இவரோட இளமை காலத்தை பாத்தீங்கன்னா சமூக சேவை, ஆர்எஸ்எஸ், அதுக்கப்புறம் மாணவர் அரசியல்னு படிப்படியா அவரோட ஈடுபாடு அதிகமாகிட்டே போச்சு. அப்புறம் பாரதிய ஜனதா கட்சியில சேர்ந்து தன்னோட கட்டுப்பாட்டாலையும் சிறந்த பேச்சாற்றலாலையும் ஒரு முக்கிய தலைவரா ரொம்ப வேகமா வளர்ந்தாரு. ஆனா 1975ல அவரோட வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய சம்பவம் நடந்துச்சு. எமர்ஜென்சி கொண்டு வரப்பட்டப்போ அரசுக்கு எதிராக போராடினதால அவர் சிறையில் அடைக்கப்பட்டார். அந்த சிறைவாசம் அதுதான் அவரை இன்னொரு ஸ்ட்ராங்கான தலைவரா செதுக்குச்சுன்னே சொல்லலாம். பகுதி 3, முதல் பெரிய வெற்றிகள். அந்த ஆரம்பகால போராட்டங்கள்லிருந்து வெளியே வந்த அவர் உத்தரப்பிரதேச மாநில அரசியல்ல தன்னோட முத்திரையே ஆழமா பதிக்க தொடங்கினார். இந்த வளர்ச்சி எப்படி படிப்படியா நடக்குதுன்னு கவனிங்க. முதல் ஸ்டெப், 1991ல கல்வி அமைச்சராக பொறுப்பேற்று நிறைய அதிரடி மாற்றங்களை கொண்டு வந்தார். ரெண்டாவது ஸ்டெப், உத்தரப்பிரதேசத்தோட முதலமைச்சரா பொறுப்பேற்று தன்னோட அந்த அமைதியான அணுகுமுறையால மக்கள்கிட்ட மிகப்பெரிய ஆதரவை சம்பாரிச்சார். மூணாவது ஸ்டெப், மாநில தலைவரா இருந்தவர் ரொம்ப நேர்த்தியா தேசிய அரசியல்ல ஒரு முக்கிய இடத்துக்கு மாறினார். அவருடைய இந்த வியூகபூர்வமான வளர்ச்சி ரொம்பவே ஆச்சரியமான ஒண்ணு. பகுதி 4, தேசிய தலைவராக உயர்வு. உத்தரப்பிரதேசத்துல அவர் கண்ட அந்த மாபெரும் வெற்றி இயல்பாகவே அவரை தேசிய அரங்கத்துக்கு கொண்டு போயிடுச்சு. வாஜ்பாய் தலைமையிலான அரசுல ஒரு முக்கிய அமைச்சரா தன்னோட தேசிய பயணத்தை தொடங்கினார். அப்புறம் நரேந்திர மோடியோட முதல் ஆட்சி காலத்துல உள்துறை அமைச்சரா உள்நாட்டு பாதுகாப்பையும் சட்ட ஒழுங்கையும் ரொம்ப திறமையா கையாண்டார். அதுக்கப்புறம் இரண்டாவது ஆட்சி காலத்துல இந்தியாவின் பாதுகாப்புத்துறை அமைச்சரா பொறுப்பேற்று இன்னைக்கு வரைக்கும் இந்திய ராணுவத்தை பலப்படுத்துறதுல முழு கவனம் செலுத்திட்டு வர்றாரு. இது வெறும் பதவிகளோட லிஸ்ட் இல்லைங்க, ஒரு தலைவரோட அசுர வளர்ச்சியை காட்டுற ஒரு தெளிவான வரைபடம். பகுதி 5, பாதுகாப்புத்துறையில் முக்கிய சாதனைகள். ஒரு பாதுகாப்புத்துறை அமைச்சரா அந்த இயற்பியல் ஆசிரியருக்கே உரிய ரொம்ப துல்லியமான ஒரு சிஸ்டமாட்டிக்கான அணுகுமுறைய நம்ம ராணுவத்தை நவீனமயமாக்குறதுல அவர் பயன்படுத்தினார். ஒரு மாநிலத்தை நிர்வாகம் பண்ணிட்டு இருந்தவர் ஒரு நாட்டை பாதுகாக்கிற தலைவரா மாறினதுக்கு அப்புறம் எடுத்த நடவடிக்கைகள் எல்லாமே அபாரமானவ. பாதுகாப்புத்துறையை மாடர்னா மாத்தினது, எல்லை பாதுகாப்பை ரொம்பவே ஸ்ட்ராங் ஆக்குனது, ராணுவத்துக்கு புது புது தொழில்நுட்பங்களை கொண்டு வந்ததுன்னு நிறைய சொல்லலாம். குறிப்பா மேக் இன் இந்தியா திட்டத்தின் மூலமா நம்ம உள்நாட்டிலேயே ஆயுதங்கள் தயாரிக்கிறத ஊக்குவிச்சதும் உலக நாடுகளோட பாதுகாப்பு ஒப்பந்தங்களை மேம்படுத்ததும் ரொம்ப ரொம்ப முக்கியமான மைல்கற்கள். டெக்னாலஜி, தற்சார்பு, இது ரெண்டுலயும் அவர் எந்த அளவுக்கு ஃபோக்கஸ்டா இருந்தார்னு இது நமக்கு தெளிவா காட்டுது. பகுதி 6, குணாதிசயம் மற்றும் மரபு. சரி, கொள்கைகள், பதவிகள், இதையெல்லாம் தாண்டி தேசத்தோட தலையெழுத்தையே மாத்திர இந்த பிரம்மாண்டமான முடிவுகளுக்கு பின்னாடி இருக்கிற அந்த மனிதர் உண்மையிலே எப்படிப்பட்டவர்? அவர் ரொம்பவே அமைதியான, ஆனா அதே சமயம் ரொம்ப கட்டுப்படான ஒரு அரசியல்வாதி. எவ்ளோ பெரிய பதவியில இருந்தாலும் சரி, எப்பவுமே ரொம்ப சிம்பிளா வாழ்ற பழக்கத்தை அவர் இன்னைக்கு வரைக்கும் விடவே இல்லை. அவரோட அந்த அமைதியான பேச்சு, நிதானமான அணுகுமுறை, அப்புறம் அவரோட அந்த பரந்த அனுபவம், இதுக்காகவே இந்திய அரசியல்ல எல்லா தரப்பு மக்களும் தலைவர்களும் அவரை தனிப்பட்ட முறையில ரொம்ப மதிக்கிறாங்க.
ஒரு கிராமத்து வாத்தியாரா இருந்தப்போ அவருக்கு இருந்த அதே சிம்பிளிசிட்டியும் டிசிப்ளினும் அதிகாரத்தோட உச்சியில இருக்கும்போதும் மாறாம அப்படியே இருக்கிறது நிஜமாவே வியக்க வைக்கிற ஒரு விஷயம்தாங்க. இப்போ நீங்க பார்க்குற இந்த ஒரு வாசகம் ஒரு சாதாரண ஆசிரியராக தொடங்கிய வாழ்க்கை இன்று இந்தியாவின் பாதுகாப்பை கவனிக்கும் மிகப்பெரிய தலைவராக உயர்ந்திருக்கிறது அப்படின்றது நாம இப்போ ஒரு 7 நிமிஷமா பார்த்த அந்த பயணத்தை, அதாவது உத்தரப்பிரதேசத்தின் கரும்பலகைகள்ல ஆரம்பிச்சு தேசத்தோட பாதுகாப்பு வரைக்கும் நீண்ட அந்த சுவாரஸ்யமான பயணத்தை இது ரொம்ப அழகா சுருக்கி சொல்லுது. முடிவா உங்களை யோசிக்க வைக்கிற மாதிரி ஒரு கேள்வியை கேட்டு நான் இந்த விளக்கத் தொகுப்பை முடிக்க விரும்புறேன். நம்மளோட ஆரம்ப காலத்துல நாம கடைபிடிக்கிற அந்த தீவிரமான ஒழுக்கம் பிற்காலத்துல நாம ஒரு மாபெரும் தலைவரா உருவாகிறதுக்கு எப்படி அடித்தளமா அமையுது? இத பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உங்களோட சொந்த அடித்தளம் என்ன? அது உங்களை எந்த உயரத்துக்கு கொண்டு போகும்? இது நம்ம எல்லாருக்குமே ஒரு அருமையான பாடம். இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காவும் பயனுள்ளதாவும் இருந்திருக்கும் நம்புறேன். சீக்கிரமே வேற ஒரு சுவாரஸ்யமான டாபிக்கோட உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ பார்க்குற எல்லாரும் மறக்காம லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணி எங்க குடும்பத்தோட இணைஞ்சிருங்க.